of relative motion. Types of relative motion. அதான் relative motion எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது. Types of relative motion. இப்ப ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் மட்டும் கிடைச்சா அது பேரு completely constrained motion. Number one வந்து என்ன சொல்றோம்? completely constrained motion. ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட். So completely constrained TRE அதெல்லாம் கிடைக்கும். எந்த ஒரு completely constrained. அப்படினா என்ன? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, சரியா? எக்ஸாம்பிள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, போயிட்டு அந்த தெரு தரங்க. இன்புட் கொடுக்குறாரு, அப்ப அது அவுட் கரெக்டா ஒரே இடத்துல சொன்னேன். மறுபடியும் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே மறுபடியும் கரெக்ட். சோ ஒரு இன்புட் மோஷனுக்கு டெஃபினைட் அவுட்புட் மோஷன் கிடைக்கும். சரியா? இதான் வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். வா இப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனை கம்யூனிட்டி constrained motion. அதாவது அந்த வார்த்தையின் சொந்தக்காரன் ஆயிடும். சரியா? இது சொல்லும்போது எப்படின்னா கொஞ்சம் புதுசா கையில ஃப்ரீயா போகும். completely constrained motion கை பேசும். completely constrained motion is a இடிங்க types of relative motion in which a definite output motion can be obtained from input motion. சரியா? by itself repeat பண்ணுங்க. இல்ல அது பாத்து சொல்லணும். கஷ்டமே கரெக்டா சொன்னேன். ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னேன். என்னன்னா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீ வந்து அதை பார்த்து சொல்லுங்க. என்ன நடந்துட்டாங்க? அதான் பாட்டுல பாருங்க. a definite output motion கை ஆட்டு அப்புறம் பேசுவோம். கையும் பேசு. definite output motion பண்ணு. a definite output motion can be obtained from output தான் கிடைச்சது. எதுக்கு? காட்டுங்க.